இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கே நான் ஆபீஸ்க்கு வரேன். வந்து நான் நம்ம கம்பெனிக்கு சிஇஓ ஆகுறேன். அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் பணம் கேட்டு நிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. புரியாம பேசிட்டு இருக்காத. இவரு கம்பெனியோட 70% ஷேர் எங்க அக்கா பேர்ல தான் இருக்கு. மீதி இருக்கிற 30% தான் நம்ம பேர்ல இருக்கு. ஓஹோ, அந்த திமிர்ல தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்களா? பாத்துக்கிறேன். இந்த 30% வச்சே அந்த 70% எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஐயோ என் தங்கம், இத்தனை நாளா எங்கடி அம்மா இருந்த? நீ தாண்டி அம்மா இந்த செல்வநாயகிக்கு ஏத்த மருமக. இது வரைக்கும் இந்த வீட்ல இந்திராணி சத்தம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இனிமே அப்படி இல்ல. அவளை தட்டி கேக்குறதுக்கு என் மருமக வந்துட்டா. மா, என்ன பேசிட்டு இருக்க? அவதான் அக்காவை பத்தி புரியாம பேசுறானா, நீ அவ கூட சேர்ந்துட்டு இருக்க? அட சும்மா இருக்கண்ணு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த சண்டிராணிக்கு நம்ம அடிமையாவே இருக்கிறது? ரித்திகா மாதிரி ஒருத்தி வேணும். அப்பதான் அவ கொட்டம் அடங்கும். மா, என்னம்மா? ரித்திகா, இந்த விஷயத்துல என்னோட சப்போர்ட் ஃபுல்லா உனக்கு தான். நீ இறங்கி ஆடு. என்ன வந்தாலும் பாத்துக்கலாம். அந்த இந்திராணிய இந்த வீட்டை விட்டு துரத்துனா போதும். எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். கவலைப்படாதீங்க அத்தை. நீங்க சொன்னது கூடி சீக்கிரமே நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். இது நம்ம வீடு, நம்ம சாம்ராஜ்யம். செங்கோட்டு வேலர் வாரிசுனா அது உங்க புள்ள மட்டும்தான். இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள என் அப்பாவும் என்னை ஏத்துப்பாரு, அயிலையும் என் காதல ஏத்துப்பா. இங்க பாரு, முதல்ல சொன்னது நடக்கிறதுக்கு கூட ஏதோ கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டாவது சொன்னது நடக்கணும்னா அதுக்கு ஒரு யுகமே தேவை தம்பி. என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. இப்ப பாருடா, அயிலி நான் இப்ப கவனிச்சுக்கிறத பார்த்து அயிலிக்கே என் மேல லவ் வந்துரும். ஆமா, அப்படி என்ன பண்ண போற? இப்ப நான் கேர் பண்றது அப்படியே பார்த்து பரவாயில்லையே, டிராமாக்கே இப்படி நம்மள கேர் எடுத்து பாத்துக்கிறானே, அப்போ உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி பாத்துப்பான்னு அயிலி யோசிப்பா. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே காதலா மாறும். அந்த காதல் அப்படியே கல்யாணமா மாறும். அந்த கல்யாணம் அப்படியே போதும் போதும்டா. லிஸ்ட் சும்மா அப்படி ரொம்ப பெருசா போயிட்டே இருக்க. நீ முதல்ல அயிலி பக்கத்துல போய் நில்லு பார்க்கலாம். ஏன் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? ஏய் போட, முதல்ல போய் நின்னு காட்டுறா. படா, நிக்கிறது என்னடா? நான் அயிலி கிட்ட போய் எப்படி ரொமான்ஸ் பண்றேன்னு நீங்க உட்காந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. சவால்ரா. அன்னைக்கு அவளே அவளுக்கு தாலி கயிறை கட்டிக்கிட்டா. இன்னைக்கும் அவளே அவ ஜாக்கெட் கயிறை கட்டிக்கிட்டா. நீ கடைசி வரைக்கும் எதையுமே கட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். டேய் தம்பி, இப்ப ரொமான்ஸ் மட்டும் பாடுறா. நடு ஹால்ல நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பட்டன் இல்ல, அதான் தச்சு விட்டானே. அதுக்கு சட்டைய கழட்டி தனியா எடுத்துட்டு போய் தைக்க வேண்டியது தானே? நான் அப்படிதான்க்கா சொன்னேன். ஆனா அயிலி தான். ஹலோ, என்ன மாட்டி விடுறீங்க? நீங்க தானே சட்டைய கழட்டி தச்சா கசங்கிடும், திரும்பவும் அயன் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா 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 சொன்னேன்க்கா, சொன்னேன். எதுக்கு நீ டென்ஷன் ஆகுறீங்க? ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு சட்டையில பட்டன் கூட தைச்சு கொடுக்க கூடாதா? நீங்க கூட தான் அண்ணனுக்கு எப்படி சட்டையில பட்டன்லாம் தைச்சு கொடுத்திருப்பீங்க. தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காத அயிலி.
உங்களை பார்த்தாலே எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. எங்க மேல என்ன சந்தேகம்? நீங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லனா அப்படி நடிக்கிறீங்களோன்னு சந்தேகப்படுறேன். என்ன நீங்க? இவர் எனக்கு புருஷனா இருக்க போய் தான் இப்படி நடு வீட்ல நின்னு என்னால தைரியமா பட்டன் தச்சு கொடுக்க முடியுது. இல்லனா இப்படி பண்ண முடியுமா? இப்படி என் பார்வையிலேயே படுற மாதிரி அடிக்கடி நீங்க இந்த மாதிரி பண்றதுதான் என் சந்தேகத்தை இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்குது. அது ஒண்ணும் இல்ல நீங்க ஒரு நியூஸ் சேனலோட ஹெட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா உங்க பார்வை அப்படி. வேணும்னா நீங்க போய் கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை பாருங்க. உங்களுக்கு உங்க மேலேயே சந்தேகம் வரும். இவங்க 2 பேர் மேலயும் எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நிஜமாவே இவங்க புருஷன் பொண்டாட்டி தானா இல்ல நான் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்குமா? இப்போ கண்டுபிடிக்கிறேன். ஐலி, சிவா, இங்க வாங்க. உங்க ஓட்டர் ஐடியும் கரெக்ஷன் பண்ணணும்ல? சார், இவங்க 2 பேருக்கும் இப்போ ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு. சோ இவங்க 2 பேரோட பேரையும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆட் பண்ணிடுங்க. உங்க மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இன்னும் இல்ல. ரெஜிஸ்டர் பண்ணாம கரெக்ஷன் பண்ண முடியாது மேடம். ரெஜிஸ்ட்ரேஷன் தானே, அது நாளைக்கே பண்ணிடுறோம். இப்போ நீங்க ப்ரூஃப் மட்டும் வாங்கிக்கோங்க. என்ன ஐலி, பண்ணிக்கலாம்ல? இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுங்க.